ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என் ஸ்டைலில் அடுப்பில் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுவும் ரேஷன் அரிசியில். எங்கள் பக்கத்து வீட்டு குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய போகிறேன். அவங்க ஹெல்ப் இல்லைன்னா நான் வந்து இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்க மாட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், அடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், இஞ்சி, தேங்காய் அரைச்சி வச்சது, அதுக்கப்புறம் உப்பு. இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அடுப்பு நல்லா தனன்னு எரியுதோன்னே இவங்க தான் எங்கள் வீட்டு குட்டீஸ். எங்கள் வீட்டான பக்கத்தில் இருக்கவங்க போகிறோம். இவங்க ஹெல்ப் இல்லைன்னா நான் தக்காளி சாதமே செஞ்சுருக்க மாட்டேன். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பட்டை, லவங்கம் அதெல்லாம் போடுறேன். எங்கள் ஸ்டைலில் நாங்கள் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோங்க. இப்போ வந்து பச்சை மிளகாவும் இதுவும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டதோடனையும் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுவோம். ஒன்றா போட்டு அதை கொஞ்ச நேரம் வதக்குன்னு வதக்கி விட்டுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். என் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட் சூப்பராக வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயமும் பச்சை மிளகா, பட்டை, லவங்கம் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வதக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து தக்காளி மட்டும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இப்போ கடைசியாக தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு போடுறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சின்ன பானையில் தான் செய்கிறதா இருந்துச்சு. அந்த சின்ன பானையில் செஞ்சால் அந்த கோட்டத்துக்கே சரியாக போகாது. நான் ஒரு தக்காளி சோறு பைத்து இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதை வேற கொஞ்ச நேரம் அதை வந்து வதக்கிட்டே இருக்குங்க. நான் எங்கள் பாப்பா வீடியோ எடுக்கிறேன், நான் வதக்குறேன். இப்போ வந்து உப்பு நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. வந்து அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து அந்த தண்ணி ஊற்றுறதுல 1 ஊற்றி 1 டப்பா அரிசி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 3 டப்பா தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் நம்ம வந்து அடுப்பில் செய்கிற போது வந்து நம்ம 1 டப்பா அரிசி தண்ணி போட்டால் 2 டப்பா 4 டப்பா தண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து கலருக்காக ஜாங்கிரி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஜாங்கிரி பவுட்ரு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து அது மேலே நாங்கள் புளிய மரத்தடியில் தான் செஞ்சுருந்தோங்க. பூரா செத்தை அது இது விழுந்துடுச்சு. இப்போ திறந்து பார்த்தா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதித்த பின்னாடி அரிசி கொட்டிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் வந்து ரேஷன் அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சோறு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நாங்கள் தம் போட்டுறோங்க. தம் போட்டு பெரிய வாழை இலை எடுத்து இப்போ தான் நான் தான் பரிமாறுவேன். எல்லோரும் ரவுண்டாக உக்காந்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் யார் யார் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்க சம்மர் லீவ்லன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க தான் எங்கள் குட்டீஸ். சாப்பிட்டு கடைசியாக போகும்போது ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் பண்ணுவாங்க ஒரு அலப்பறை. ஒருத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாயவே போய் மெரிச்சு போடுவா. கடைசி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் நீங்கள்